இருக்கட்டும் கூட ஐயா கையில வச்சுக்கிறாரு யாகத்தையும் இப்போது நிமப்பை யாகத்தை கேட்டு வந்த சமத்து பேசுறது Hey,
சும்மா இது வேற எங்க நீங்க வாயினால் வளப்ப பேச வந்துட்டால் அது வேணோ நாய்களும் நாய்களும் இன்றி பின்படே எது முண்டோ மாயையால் நெருப்பை தங்கும் மந்திரக்காரா நாய் தந்தை எழுவார் பாவம் தங்கம் வாழ்வான் பிழைப்பாய் அல்லாது என் கை கவிதாகி உயர்ப்பாய் பிள்ளையோடி அங்க பார்த்த ஆடுதே அறிவு கெட்டவனே கேளு நான் பிள்ளையானால் என்ன தம்சாவ தெரிய மாட்டோம் பேசி கால வெற்றிலே போடக்கூடாது கம்பெனி என்ன போனாரு ஏன்னா எனக்கு தெரியாத போடக்கூடாது அவரு கடவுள் ஒரு நேரம் மூச்சு உட்காரு முப்பது எங்க போய் எல்லாத்தையும் பார்க்கலாம் அது முப்பது போட வேண்டிய அவசியம் இல்லை போடக்கூடாது எதுவுமே ஆகாது ஏன் பயப்படுறீங்க முப்பது போடக்கூடாது எப்படி என்றால் அதாவது என்ன வீரபத்ர சுவாமியோ இவனிடம் அதிக நேரம் சண்டை செய்து என்ன பிரயோஜனம் என்று ஒரு பிறை முகவாளியால் தலையை அறுத்து கீழே தள்ளுகிறார். உடல் துள்ளி துள்ளி குதிக்கிறது. தேவர்கள் ஆகாயத்தில் மலர் மாறி பெய்தார்கள். யாவரும் பிரேதமானார்கள். விழுந்த தக்கன் தலையை ஒரு பூதம் முழுங்கி விடுகிறது. வீரபத்ர சுவாமியோ அனைவரையும் அதம் செய்து சண்டை செய்த அதி உக்கிரத்தோடு கைலாயம் திரும்பி வருகையில் கைலாய வீரபத்ரன் ஆடம்பரமாய் வரும் அதிர்ச்சியினாலும் கோபத்தினாலும் எந்த நீராகும் போல் இருப்பதைக் கண்ட கண்ணபிரான் ஓடி வந்து முன் நின்று கோபத்தை தணிக்க அநேக உபாயம் செய்தும் ஒன்று முடியாமல் போகவே அனல் வீசுவதைக் கண்டு பயந்து பலவித முயற்சிகள் செய்து ஒன்றும் பயன்படாமல் போகவே கடைசியில் ஒரு யோஜனை கொண்டு ஈஸ்வரனது மூத்த புதல்வனான கணநாதர் நினைக்க அவர் 5 கரமும் யானை முகத்துடன் எதிர்வர கண்ட நாயகனாகிய வீரபத்ரன் கோபத்தை சாந்தப்படுத்தி நேரில் நின்று நமஸ்கரிக்கிறான். கணநாதர் ஆசீர்வதிக்கிறார். இந்த சமயத்தில் கண்ணன் வந்து கலந்து பேசிய பின் யாவரும் கைலாயம் செல்கிறார்கள். கைலாயவதை கண்டு நமஸ்கரித்த பின் சென்று ஜெயித்து வந்த சங்கதி விவரம் அறிந்த போது கருணாகரனுக்கு தய உண்டாகி வீணா இந்த சுலப காரியத்திற்காக சகலரையும் மாய்த்தது சரியல்ல, அவர்களை எழுப்பி பழையபடியே அவரவர் பதியை அவரவருக்கு அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்க இறந்த உயிர் எங்கே இருக்கிறது என்று ஞான திருஷ்டியால் நோக்கிய போது அது யாவும் கணபதியின் தொந்தில் அடங்கி இருப்பதைக் கண்டு அவர்கள் செத்த இடத்தில் நாற்சதுரமாய் வீடு கட்டி 30 கோடி தேவர்கள் 41 ரிஷி தபோதரர்கள் கிண்ணற கெம்போடு கருடகாந்திரி வரையும் நாற்சதுர வீட்டில் சுத்தி அமைத்து மும்மூர்த்திகளை தலைப்புறம் வைத்து எதிரில் பாலாள ராயில வைத்து ஈஸ்வரி எறிந்த சாம்பலை ஒரு பாவையாய் நடுவில் செய்து வைத்து நாழி வாசல் வழியாக சகல உயிர் வரும்படி சிறியதாய் நட்சத்திர வீடு கட்டி பிரம்ம விஷ்ணு ருத்ரன்
முதல் யாவரும் எதிரென்று நரபலி, கஜபலி, அஸ்வபலி என்று சொல்லக்கூடிய 3 பலியையும் கொடுத்து அதோ என்ன கணநாதரை வேண்டும் விதம் காண்க. அனைத்து உயிர்களையும் நல்ல முறையில் எழுப்ப வேண்டும் அப்பனே. அதனால் உன்னை வேண்டுகிறேன். ஏற்று போற்றி தோத்திரம் செய்வதைக் கண்ட கனகஜானனோ அருள் சுரந்து விஷ்ணுவை நோக்கி வைகுந்த வாசா தாங்கள் வேண்டிக் கொண்டபடியாலும் மனம் இதங்கி நமது புவனத்தில் வைக்கப்பட்ட உயிரை பூமியில் விட எண்ணமானோம் என்று வாயை திறந்து நிற்கிறார். சகல உயிர்களும் மீண்டு வந்து அவர் உடலில் பிரவேசிக்கின்றன. யாவரும் தூங்கி எழுந்தவர் போல கை கால்களை உதறி எழுந்து அங்கனம் விஜயம் செய்துள்ள கஜானன் முதல் மூவரையும் கண்டு சேவிக்கிறார்கள். இவர்கள் அவர்களை ஆசீர்வதிக்கின்றனர். இதுவே முப்பூசை செய்யும் வரலாறு. தக்கனுடைய உடல் மட்டும் துள்ளி துள்ளி குதிக்கின்றன. இது யாருடைய உடலம் என்று சில நேரம் மயங்கி பின்பு தக்கனுடைய உடலம் என்று தீர்மானித்து நமது நேர் விரோதியாதலால் அவனுடைய தலை எங்கே என விசாரிக்கையில் வீரபத்ர சுவாமியுடன் வந்த பூதம் முழுங்கி விட்டதா தெரிந்து அவனை அவமரியாதையா எழுப்ப கருதி ராசியில் முதலாயுள்ள மேஷம் என்னும் ஆட்டை வெட்டி தலையில் தக்கனுடைய உடலில் வைத்து எழுப்ப நினைத்து ஆடு வேண்டுமே அது எங்கே கிடைக்கும் என்ன சிலர் குறும்பர் என்ற ஓர் வகை ஜாதியரிடம் கிடைக்கும். அதற்கு வீரபத்ர சுவாமி தான் போய் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்க அப்படியே தான் போய் கொண்டு வருவதாக வீரபத்ர சுவாமியோ அது வீரமல்ல கவுண்டரை தேடி வருகின்ற சமயத்தில் வீரமல்ல கவுண்டர் சபைக்கு வருகிறார். அன்னவரால் கதை தொடரும். அவங்க எப்படி
என்னுடைய நாமதேயம் குடும்பங்களுக்கெல்லாம் தலைவனாக நிலவக்கூடிய நீர்மல்ல கவுண்டன் என்று நன்றாக தெரிந்து கொண்டாயா? அது தவிர மற்ற விஷயம் தெரிவிக்கிறேன். ஐயா, இவர்களோ தவறில்லாத வாய்மையாளர்கள். வார்த்தை தவறவே உயிரை விட்டா விட்டுருவாங்க. ஆனா வார்த்தையில மட்டும் மாற மாட்டேங்குது ஜாதி. தவறில்லா வாய்மையாளன் தர்மன சிந்தை உள்ளோர். இவங்க ஜாதி அப்படிப்பட்ட ஜாதி. ஆமா. ஆராகினும் எந்தனை அண்டி வந்தவர்களை பொருள் உதவி கேட்டால் எந்த பொருள் இல்லை என்று சொல்லாமல் அவரவர்களுக்கு வேண்டிய பொருள்களை உதவி செய்து முடித்துக் கொடுப்பேன். இல்லை என்று சொல்லாமல் முடித்துக் கொடுப்பேன். நமது ஊரில் திருவிழா செய்வதற்கு வேண்டிய பொருள் அனைத்தும் கேட்பார்கள். நான் இல்லை என்று சொல்லாமல் என்று கொடுப்பேன். அது கேட்டு வந்தாலும் இல்லை கொடுப்பேன். குற்றம் விசேஷம் என்றால் ஏழை பணக்காரன் என்றால் பாகுபாடு பார்க்காமல் கீழ்ஜாதி மேல்ஜாதி என்று பாகுபாடு பார்க்காமல் நியாயமான சரியான தீர்ப்பை வழங்குவோம். தம்பி, இவங்க ஜாதி வழக்கம் எப்படின்னா சின்ன தப்பா செஞ்சுட்டாங்கன்னா அது பெரிய தப்பா நினைச்சு மறந்து அதுக்கு பெருசா தண்டனை கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய தப்புக்கு காரணம் எது? சின்ன தப்பு தான். அந்த சின்ன தப்பு செஞ்சாலே தண்டனை கொடுப்பாங்க. அந்த தண்டனை எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? தண்டனைக்கு தான்
உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசுவாங்க. பஞ்சாயத்து பேசி அதற்கு கட்டுப்பட்டா ரைட், அவங்க வழக்கப்படி. அந்த கட்டுப்படலாம் இடம் முடிஞ்சிருவாங்க. இடம் முடிஞ்சோன்னா ஆட்டு கம்பளிக்கு பத்தியா ஆட்டு முடி அதை நூல் ஆத்திருச்சு, அதை முடிச்சு போட்டு வச்சிருவாங்க. வச்சுட்டா அங்க இருக்கிற எல்லாரும் அதை தொட்டுட்டாங்கன்னா சத்தியம் பண்ணது சமையாது. அந்த இலைய தொட்டுட்டா சத்தியம் பண்ணது சமம். அப்படி என்ன தடவை தெரியுமா? யாரு அவங்களோட கூட அண்ணன் தம்பி புழங்கப்படாது. ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. அவங்க வீட்டுல ஒருத்தர் இறந்து போனாலும் யாரும் போக மாட்டாங்க. அப்பேற்பட்ட தமிழ் அம்மா மானுஸ்தாங்க. எந்த விதமான இடர் வந்தாலும் காத்து ரட்சித்து அனைவரையும் நல்லபடியாக பார்த்து அனுப்பி வைப்போம். இவங்க ஜாதியில எப்படி தெரியுமா? 4 விதமானவர்கள். யார் வந்த போதிலும் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து மலைக்குயரம் பால் படுக்க எது கேட்கின்றாரோ இல்லன்னு சொல்ற வழக்கமே கிடையாது. அவங்க ஏற்பவன் பம்ப கொம்ப திருநாரோ நாங்கள் இன்றி கிடைக்கிறா கஞ்சி இல்லை. ஊருக்கெல்லாம் உதவி செய்யும் உத்தமன் தோழர்களே, 4 வகை ஜாதி இருக்கும். செட்டி, படையாச்சி, பல்லன், பம்பன், கொம்பன், இருளன், இப்படி எத்தனை வகையான ஜாதிகள் இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் இசைவாக இருப்போம். எப்படி என்றால் நாங்களோ கானகத்தில் ஆடு வைப்பது வழக்கம். கானகத்தில் ஆடு வைக்கின்ற சமயத்தில் அவர்கள் கானகத்தில் வந்துவிட்டால் தண்ணி கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. எங்களை பார்த்துட்டா அவங்களுக்கு அப்பா நம்ம கடவுளே வந்த மனுஷன், அப்ப அவங்களுக்கு உதவி பண்றது அந்த மாதிரி பண்ணுவோம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு பாசம் இருக்குது. என்ன தெரியுமா? அட தட்டன்னா தட்டு தம்மா தட்டன்னா தட்டு தம்மா தட்டு தானாலே நம்ம அப்பனோட விட்டுங்க 5 மந்திரி அண்ணன் தம்பி 5 மந்திரியா ஒவ்வொருவருக்கு ஐயத்து குறிப்பிட்டான நம்ம தாத்தா ஐயத்து குறிப்பிட்டது கட்டு குறி எல்லாம் காணால தினதா கேள்வி கேள்வியோடு